4 காரியங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கெட் யோர் ஐடென்டிட்டி ரைட். உங்களுடைய அடையாளத்தை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கெட் யோர் ஐடென்டிட்டி ரைட், அதாவது நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செகண்ட் ரோ கேட்கலாமா கேள்வி? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஓகே, தலையை குனிஞ்சா அவங்கள தான் நான் கேட்பேன். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாராவது ஒரு பேர் சொல்லுப்பா. நீங்கள் இவர் சொல்லு. பில் கேட்ஸ். வெரி குட். வர மார்க் ஜக்கர்பர்கா வர. பில் கேட்ஸ். ஓகே, இப்போ பில் கேட்ஸோட பையன் மாதவரம் பால் பண்ண பக்கத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. பில்கேட்ஸோட பையன் மாதவரம் பால் பண்ண பக்கத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்காமா, காசு கொடுமா மா 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 அப்படின்னு கேட்குறான். ஓகே, இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க, உங்களுக்கு தெரியும் இவன் பில்கேட்ஸோட பையன்னு. போய் முதல்ல நீங்கள் அவனை பார்த்து என்ன கேட்பீங்க? டே நீ நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ பில்கேட்ஸோட பையன்டா, நீ பிச்சை எடுக்கலாமா? நீ நினைச்சனா பால் பண்ணையவே வாங்கிடலாம்டா. இந்த மாதவரத்தையே நீ வாங்கலாம், சென்னையை கூட நீ விலை கொடுத்து வாங்க முடியும். அவ்வளவு பணம் உங்க அப்பா கிட்ட இருக்கு. நீ ஏன்? அவன் சொல்லுவான், ஐயோ பில்கேட்ஸ் எங்க அப்பா, எனக்கு மறந்து போச்சுங்க, எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எனக்கு என்ன மெமரி லாஸ்? ஷார்ட் டேர்ம். அதுதான் இப்போ நம்மளுடைய பிரச்சனை. நம்ம யாரு அப்படின்றது நம்ம தெரியாததுனால தான் வேற யாரோ ஒரு ஐடென்டிட்டியை நம்ம எடுத்துக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். அவனை மாதிரி இருக்கலாம், இவனை மாதிரி இருக்கலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு தெரில. நம்ம யாருன்ற அடையாளம் நமக்கு தெரியாததன் காரணமாகத்தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம். ஓகே, ரொம்ப ஸ்பீடாக வாசிக்க போகிறோம். ஒரு 4-5 வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு தியரி, அதுக்கப்புறமா தான் ப்ராக்டிக்கல். ஓகே, முதல்ல பிலீஃப், அப்புறமா தான் பிஹேவியர். ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு உள்ள ஏற்றிக்கோங்க இங்கே, அப்புறமா தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள முடியும். முதல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. எபேசியர் 1 ஒரு வாட்டி படித்தவங்க இன்னொரு வாட்டி மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். எபேசியர் 1:5-6. ஓகே, தேங்க்யூ. சுவிகார புத்திரர் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? சுவிகார புத்திரர் எத்தனை வாட்டி இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க? நாங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை தாண்டி போகவே மாட்டோம். சுவிகார புத்திரன்னா அடாப்டட் சன், அடாப்டட் டாட்டர். ஓகேவா? அதாவது தத்து எடுக்கப்பட்ட பிள்ளை. நல்லா கவனிங்க, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை தான் ரொம்ப முக்கியமான பிள்ளை, சாதாரணமாக பிறந்த பிள்ளையை விட. ஏன்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையை தான் பெற்றோர் போகிறாங்க ஒரு இடத்துக்கு போய், ஒரு ஹோமில் போய், இந்த பிள்ளை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பிள்ளையாக்கி என்னுடைய சொத்து பத்து எல்லாத்துக்குமே இவள் தான் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக பிறந்த குழந்தை, இட் கேன் பி a result of இன்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட், we don't know. ஆனால் அடாப்டட் சைல்டு வந்து they want. அப்போ நம்மலாம் யார்? முதல்ல ஆண்டவருக்கு வாண்டட். இதை நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்பர் 2, உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கணுன்றதுக்காக ஒருத்தரை கொடுத்தாரு. யாருமா தங்கச்சி சொல்லுங்க? வெரி குட். பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே உங்க கூடவே இருக்கிறாரு. 1 யோவான் 4:13. டக்குன்னு வாசிங்க. சூப்பர், தேங்க்யூ, சூப்பர். ஓகே, எந்த ஒரு தகப்பனும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் தன்னோட பிள்ளைக்கு, ஆனால் ஆவியை கொடுக்க முடியாது. ஆவியை கொடுத்துட்டாருன்னா போயிடுவார். ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்காரு பாருங்க, என்ன பண்ணுறாரு தெரியுமா?
என்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே உனக்கு நான் தரம்பா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அவரையே கொடுத்து நம்ம கூடவே எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. அன்பு தங்கச்சி, தம்பி, நல்லா கவனி. நீ எவ்வளோ கொடூரமாக பாவம் பண்ணி கேவலமாக வாழ்ந்தாலும் உனக்குள்ள அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு. அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஓகே? Unless you say get out, he won't get out. He is inside you. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஏன்னா உள்ளேயே இருக்கிறாரு. ஸோ முதல்ல நீங்கள் யார்? ராஜா வீட்டு பிள்ளை. ரெண்டாவது, ராஜாவே ஆவியானவராக உங்களுக்குள்ள இருக்கிறார். அடுத்து, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், வாழ்வதற்கான தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேதுரு 1:3. யாருமா? ஓகே, படிங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. படிங்க. நல்லா கவனிங்க. ஜீவனுக்கும், அதாவது வாழ்றதுக்கும், தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. ஓகே, போதுமா? தேங்க்யூ. ஓகே, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான, நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஆண்டவர் எனக்கு சக்தி கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லியிருக்கு? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லா பவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். ஓகே, அடுத்து இன்னொரு வசனம். இந்த வசனம் நிச்சயமா உங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் வாழ முடியும், அதுக்குரிய பவரையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். என்ன வசனம்? எக்ஸலன்ட், வெரி குட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் இருந்தாலும் வாழ முடியும், பணம் இல்லைனாலும் வாழ முடியும், பிளாட்ஃபார்ம்லையும் என்னால் தூங்க முடியும், அரண்மனையிலையும் என்னால் தூங்க முடியும், எப்படினாலும் எனக்கு வாழ முடியும். ஏன்? ஒரு கிறிஸ்டியன்னா எங்கனாலும் அவனால் வாழ தெரியணும். அதுக்குரிய பலனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது ரொம்ப அழகான வசனம் பாருங்க. நம்ம யாரு? 1 பேதுரு 2:9. இந்த பக்கம் பாய்ஸ் யாராவது? 1 பேதுரு 2:9. பாய்ஸுக்கு சான்ஸ் கொடுப்போம். பாய்ஸுக்கு வரவழைத்தவருடைய அறிவுபடிக்கு நம்மளாம் யாரா? வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இதுதான் நம்ம. ஓகே, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், ராஜரிக ஆசாரிய கூட்டம். அடுத்து, இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:1. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. அப்போனா நம்ம யாரு? பரதேசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை பார்த்து தெரிலனா, ஆனால் நான் பரதேசி. அவ்வளோதான். பரதேசி. நம்மலாம் யாரு? பரதேசி. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும். என்ன தெரியுமா? ஏலியன்ஸ் நம்மலாம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் செட்டு ஆக மாட்டோன்ற. எப்படி தண்ணி எண்ணெய் கலக்காதோ அதே போல நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நம்ம ஏலியன், நம்ம பரதேசிகள், நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அதனால தான் என்ன சொல்றாங்க? earthly tent, heavenly dwelling. புரியுதா? earthல நம்மளுக்கு என்னது? கொஞ்ச நாள் தான். ஆனா நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில். சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம இருந்து இப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இது நம்முடைய இடம் அல்ல. இங்கே நம்ம ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை. நம்ம ஏலியன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்ன ஆண்டனா கிடையாது, ஆனால் நம்ம ஏலியன் தான். ஓகே, இன்னொரு பியூட்டிஃபுல்லான வசனம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். ஓகே, நீங்கள் ஆண்டவருடைய அழகான வேலைப்பாடு. எபேசியர் 2:10.
ஆ தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். செய்கை இது ரொம்ப சிம்பிளா இருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கிறீங்களா? அது அது கூட பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுல ஃபார் வி ஆர் ஹிஸ் என்னது ஒர்க்மேன்ஷிப். ஓகே, நல்லா கவனிங்க. ஒர்க்மேன்ஷிப் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையுடைய கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? போயமா. சொல்லுங்க. அடபோமா, அது இல்லை, போயமா. இந்த போயமா அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் இங்கிலீஷ் வார்த்தை போயம் வந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம யாரு? ஆண்டவருடைய போயம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பண்ணியிருக்காரா? ஒரு கவிதையை வடிப்பது போல, ஒரு போயம அழகா எழுதுறாங்கல்ல, அதை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறாரு. அதனால தயவு செய்து நான் கருப்பா இருக்கேன், நான் குள்ளமா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், ஆண்டவர் என்ன இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஆண்டவர் யாரை குட்டையாக படைக்கணும், யாரை நெட்டையாக படைக்கணும், யாரை சொட்டையாக படைக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஓகே, அவர் அவர் ஒரு மாஸ்டர்மா. அவரு எப்படி யாரை படைக்கணும் தெரியும்ன்ற அவருக்கு. யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா கிட்டத்தட்ட 6 அடி ஹைட். ஓகே, நான் 6 அடி கிடையாது. நான் 5'6" என்னவோ தான். ரொம்ப ஆவரேஜ் ஹைட்டு தான். நான் பெரிய டால் கிடையாது. நான் இதுக்காக ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளவோ நான் அழுதுருக்கிறேன். என்னடா எங்கள் அப்பா இவ்வளோ டாலாக இருக்காரு, நம்மளும் டாலாக இருந்தால் 6 feet இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ கதறிக்கு என்னெல்லாமோ குடிச்சு காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், டாலரு, ஷாப்பரு, ஸ்ட்ராங்கர் என்னெல்லாமோ சொல்லி ஏமாத்தினானுங்க. எவ்வளவோ பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து குடித்தேன். ஆனால் கூட எனக்கு ஹைட்டு 5'6", 5'7" அவ்வளோதான். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நல்லது, நல்ல வேலை எனக்கு நீங்கள் 5'7" நிப்பாட்டினீங்க. இவ்வளோதான். இதுதான் நம்ம ஃப்ரேம். ஓகே, யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நான் 6 அடி உயரம் இருந்து பயங்கரமாக அப்படியே ஆர்ம்ஸு அப்படியே ஒரு 4 pack, 5 pack, 6 pack, 8 pack எல்லாம் வச்சு அப்படியே கையெல்லாம் புடச்சிக்கிட்டு அப்படியே இருந்தேன்னா நான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்பேனா? வேற எங்கேயாவது போயிட்டு இப்படின்னு பண்ணியிருப்பேன். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? உனக்கு இந்த ஹைட்டு போதும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 8 pack கிடையாது, வெறும் லஞ்ச் பேக் தான். ஆனால் நல்லதுன்ற ஆண்டவர் யார் யாரை எப்படி எப்படி கரெக்டாக படைக்கணுமோ அவர் ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாருமா. தயவு செய்து உங்களுடைய இயற்கையான நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் உங்களை படைச்சிருக்கிறார். முக்கியமாக சகோதரிகள், நான் அழகு இல்லையே, நான் இப்படி இல்லை அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மாவுடைய வயிற்றிலே கருவிலே நீங்கள் இருக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய எலும்புகளை நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் தான் என்ன உருவாக்குனீங்க அப்படின்னு நம்ம 139 வாசிக்கிறோம் சங்கீதத்தில். அப்படி இருக்கும் பொழுது பக்கத்தில் ஏஞ்சல்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஓகே, ஆண்டவர் உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பார், ஒரு கலரு, ஒரு காம்பினேஷனை கொடுத்துருப்பாரு. ஓகே, இப்படி கலரை கொடுக்கும்போது இந்த ஏஞ்சல்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே இது பெண் பிள்ளையாச்சே, நீங்கள் கொஞ்சம் கலர் கம்மியாக கொடுக்குறீங்களே என்னப்பான்னு. உடனே ஆண்டவர் சொல்லுவார், டேய் இந்த கலர்லேயே இவ எவ்வளோ ஆடுவான்னு எனக்கு தாண்டா தெரியும், அதனால தாண்டா போடா. சரியான கடவுள்மா, நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கடவுள். ஓகே, கொஞ்சம் அதிகமான அழகோ கொஞ்சம் அதிகமான கவர்ச்சியோ இருந்தால் நமக்கு தான் டேஞ்சரஸ். அதெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சு தான் நம்மளை கரெக்டாக வச்சிருக்கிறார். அவ்வளோதான். இந்த மூஞ்சி இவ்வளவுதான், அது நமக்கு நல்லதுன்ற. ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா அப்புறமா பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியரி. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய ஆவியானவர், அதாவது கடவுளே உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவையான வல்லமை, பவர் எல்லாம் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஜஸ்ட் அவருடைய சித்தத்தை செய்யணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கெட் யோர் ஐடென்டிட்டி ரைட். நெக்ஸ்ட் ரெண்டாவது, கெட் யோர்
லைஃப் ரைட். நீங்கள் யாரும் தெரிஞ்சிச்சுல, இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கணும். கெட் யுவர் லைஃப் ரைட். இப்போ இன்றைக்கி ஒரு பாட்டு பாடினோமே சூப்பராக, ஜீவ பலியாக திருப்பலியாக அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? எந்த வசனம் அது? கரெக்டாக சொல்லுங்கள் பாப்பா. சின்ன பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். ரோமர் 12:1-2 வாசிங்க ஸ்பீடா. புதிய ஏற்பாட்டில் இருக்கு கண்ணா, ரோமன்ஸு பாருங்க. ஆ ஆ ஆ ஆ யாரு நீங்களா? யார் வாசிக்கிறீங்க? ஐயா சின்ன பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். சரி வாசிச்சு முடிச்சிருங்க. ஆ ஆ ஓகே. சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு வேண்டுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதுக்கப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஓகே, பியூட்டிஃபுல். அதுதான் நம்ம பாட்டில் பாடினோம். அன்பான தம்பி தங்கச்சி, நம்ம ஆண்டவருடைய பல குணாதிசயங்களில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் மன்னிக்கிற கடவுள். மன்னிக்கிற கடவுள். எவ்வளவு கேவலமான பாவத்திலே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னா அவர் மன்னிக்கிற தேவன். ஓகே, கெட் யுவர் லைஃப் ரைட். என்னை விட அதிகமாக இங்கே யாரும் கண்டிப்பாக பாவம் செஞ்சுருக்கிற மாட்டீங்க, நிச்சயமாக நான் சொல்லுவேன். என்னையவே ஆண்டவர் இங்கே என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு மனம் திரும்புதலை கொடுத்து என்னை மன்னித்து என்னை இங்கே உங்கள் முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாருன்னா நிச்சயமாக உங்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு கொடூரமான பாவியாக இங்கே யார் என்ன இல்லைங்க, இல்லை பிரதர் ரொம்ப ரொம்ப அசிங்கம், நான் என்னால் வெளியே சொல்ல முடியாது, இதுக்கு எனக்கு விமோசனமே இல்லை அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. நிச்சயமாக விடுதலை உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும். மார்த்தாளும் மரியாளும் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அது வாசனையாக வரும், நீ திறந்து விடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நாருமே என் வாழ்க்கை நாரிடுச்சே முடிஞ்சு போச்சு அப்படி நீங்கள் என்னைக்குமே நினைக்காத. எப்போ யூ ஆர் நெவர் லேட், டூ லேட் டு ரிப்பெண்ட். இதைத்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, சீக்கிரமாக கடைசி நேரத்தில் கூட ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டான். யாரு? தங்கச்சி நீங்க தான் பிரதர். யாருமா? கள்ளன். சிலுவையில் இருந்தால ஒருத்தன் இந்த பக்கம் அந்த பக்கம். கடைசி நேரத்தில் யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ திருட்டு பண்ணியிருப்பான், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பான் லைஃப்பில். கடைசி சாவும் போது ஆண்டவரே ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் கூட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ப்ளீஸ். நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஆண்டவரோட இடத்துல நான் ஏண்டா நல்ல வாழ்நாளெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு கடைசியில் எஸ்கேப் போடடே, நானே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ கடைசியில் அவுட் ஆஃப் லைனில் போய் கீழே நின்று போ. அப்போ கூட ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் பாருங்க. ஓகே, அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். எவ்வளவு கேவலமாக நீங்கள் பாவத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.